பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 96 100 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரை அனுபவிப்பது எப்படி. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பதின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அவரை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ நம்முடைய முழுமையையும் நாம் அதில் செலுத்த வேண்டும். நம்முடைய மனதை அதில் செலுத்த வேண்டும். மனதை செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அவருடைய பலத்தினால் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ளும்போது வேதம் எப்படி ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதோ அதே விதத்தில் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை நமக்குள்ளால வரும். அதை தொடர்ந்து நம்ம வேதத்தை படிக்கும்போது ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதையும் நாம் கவனித்து அந்த காரியத்தை செய்யும்போது ஆண்டவரை குறித்த புரிதல் மாத்திரமல்ல, ஆண்டவரை குறித்த அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக துவங்கிவிடும். இந்த நாள் இருக்கக்கூடிய தியான பகுதியில் இந்த 3 காரியங்களையும் எப்படி நாம் செய்யலாம் என்று நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, நம்முடைய மனதை பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உயிரோடு எழுந்த பிறகு இயேசு சீஷர்களுடைய மனதை திறந்தார். இப்போ மனதை திறந்த உடனே அவங்களால வேத புஸ்தகத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய மனதை திறக்கும்போது வேதம் எப்படி தேவனை வெளிப்படுத்துகிறது என்று அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 96 சங்கீதம் 5 நாம் வாசிக்கும் போது, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். இப்போ இந்த வார்த்தை ஆண்டவருடைய ஒரு மகத்துவத்தை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவர் வானங்களை, இவ்வளவு பறந்து விரிந்த வானங்களை உண்டாக்கினவர். 6 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது அது மகிமை பொருந்தினதாக காணப்படும், கனம் பொருந்தினதாக காணப்படும், வல்லமை மிகுந்ததாக காணப்படும், மகத்துவம் நிறைந்ததாக காணப்படும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். அப்போ இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியே நாம் 97 சங்கீதத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் படிக்கலாம். 2 நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்ன இருக்கும்? நீதி நியாயம் இருக்கும். அப்படியே நாம் 3 அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவ்வளவு வல்லமையான பிரசன்னம். அக்கினி அவருக்கு முன் சென்று சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. 5 கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உருகுகிறது. பர்வதங்கள் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது பார்வைக்கு மிக பெரியதாக இருக்கிறது பர்வதங்கள் தான். அப்போது பொதுவாக பர்வதங்களை நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் இவற்றிற்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அப்போது கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அப்படிப்பட்ட பெரிய சவால்கள் கூட, பர்வதங்கள் கூட மெழுகு போல் உருகி போகுமாம். அப்போ அவருடைய பிரசன்னம் எவ்வளவு வல்லமை மிகுந்ததாக இருக்கும். 6 வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. அப்படியே 98 சங்கீதம் 1 பார்க்கும்போது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்குகிறது. இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும்போது நமக்கு ஆண்டவரை குறித்து ஒரு புரிதல் ஏற்படும். இவர் மகத்துவமான தேவன், வல்லமையான தேவன், அவருடைய கரம் பலத்த கிரியைகளை செய்யக்கூடிய கரம். இந்த காரியங்கள் எல்லாமே அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு புரிதல் நமக்கு உண்டாகும். அப்போ உண்மையாகவே
ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், கனம், மகிமை, பலன், இவைகள் எல்லாம் காணப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த வார்த்தைகள் நமக்குள்ளால என்ன காரியத்தை செய்யும் என்றால், இப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையை நமக்குள்ளாக தூண்டிவிடும். இப்போ இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு ஆசை நமக்குள்ளாக உண்டாகுகிறது. 96ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவருடைய சமூகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. மகிமை, கனம். இந்த உலகத்தில் ஒரு கனத்தை நாம் பார்க்க முடியாமல் இருக்கலாம், மகிமையை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறதே. அதனால எப்படியாவது நான் அதை அனுபவிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு எப்படி ஆகிலும் நாம் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழமான ஒரு விருப்பம் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. மூன்றாவதாக, இந்த விருப்பத்தை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்றால், வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக போவதற்கு, அல்லது கர்த்தருடைய வெளிப்படையான பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனிக்க ஆரம்பிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்கிறார். ஆனால் எப்பொழுதும் அவர் நமக்குள்ளால வசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஆழமான உணர்வு நமக்கு இருக்கிறதா? அநேக நேரங்களில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் பேசும்போது நம்ம எதை பற்றி பேசுகிறோம் என்றால், அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பிரசன்னம். இயேசு என்னோட கூட இருக்கிறார். அவர் மகிமையான தேவன், மகத்துவமான தேவன், வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மறுக்க முடியாத, அசைக்க முடியாத ஆழமான உணர்வு, அதை தான் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையில் இப்படிப்பட்ட பிரசன்னத்தை எப்படி அனுபவிக்க முடியும் என்று நாம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இப்படிப்பட்ட மகத்துவமான தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் எப்படி நுழைய முடியும் என்று சொல்லுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வாசல், அவருடைய ஆலயத்தினுடைய வாசல் அல்ல, அவருடைய வாசல், அவருக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும் என்றால் எப்படி தான் போக முடியும்? துதியோடு. நம்முடைய வாயில், இருதயத்திலிருந்து வரக்கூடிய துதி எழும்பிக்கொண்டே இருக்கும்போது அப்படியே நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக போய்விடுவோம். அது மாத்திரமல்ல, அவருடைய புகழ்ச்சியோடு என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது, ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லும்போது நன்றி செலுத்துவது, இந்த காரியங்களை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கலாம். துதி என்று சொல்லும்போது தேவன் யார் என்று உணர்ந்து கொள்ளும்போது, எப்பொழுதெல்லாம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். இன்னும் வேதத்தில் அவர் பரிசுத்தமானவர், நீதியானவர், இப்படியெல்லாம் ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காரியங்களெல்லாம் நாம் சொல்லி சொல்லி அவரை துதிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரம் ரட்சிக்கக்கூடிய கரம், உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யக்கூடிய கரம், உம்முடைய இருதயம் அது அன்பான இருதயம், உம்முடைய செயல்கள் எல்லாம் நீதி உள்ளவை, நேர்மையானவை. இப்படியாக ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி அவரை துதிக்கும் போது அல்லது புகழும் போது அது ஒரு வாசலாகவே அமைந்து விடுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக போவதற்கு ஒரு வாசலாகவே அமைந்து விடுகிறது. அப்போ ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது நன்றி செலுத்துதல். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது தான் ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் இந்த ஒரு அற்புதத்தை நீர் செய்தீர், அல்லது ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறீர். ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நன்றி செலுத்தும் போது அது நமக்கு ஒரு வாசலாக அமைந்து விடுகிறது. அப்போ துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், அந்த வாசலுக்குள்ளாக போய் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே போய் விடுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு
அவேர்னஸ் அல்லது ஒரு விழிப்புணர்வு. 66ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தினுடைய முழு விழிப்புணர்வு நமக்கு இருந்ததுன்னா அது இவ்வளவு மகிமையாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் போக போக, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக போக போக நம்மால் என்ன பண்ண முடியும்? உணர்வு ரீதியாக கூட அனுபவிக்க முடியும். அப்போ அது எவ்வளவு பெரிய மேன்மையானதாக இருக்கும். அப்போ நம்ம துதிக்கும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அதனூடாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்போ ஆண்டவரை அனுபவிப்பது எப்படி? 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக அறிவு, தேவன் யார் என்று சொல்லக்கூடிய அறிவு. வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய மனதை திறக்கும் போது அந்த அறிவு நமக்கு கிடைக்கிறது. அப்போ அறிவு கிடைத்த உடனே அது எதற்கு நேராக நடத்துகிறது? ஒரு ஆசை. இப்படிப்பட்ட தேவனை நான் அனுபவிக்க வேண்டும். ஸோ உடனடியாக அது நம்மை எங்கே நடத்துகிறது? அனுபவபூர்வமாக ஆண்டவரை அனுபவிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அதிகாரங்களை நம்ம பார்த்தோம். துதிக்கும் போது ஆண்டவரை இப்படி நாம் அனுபவிக்கலாம். இந்த 3 காரியங்களை மறந்து விடவே கூடாது. அறிவு, ஆசை, அனுபவம். இந்த 3 காரியங்களும் இந்த வேத தியானத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். நம்ம ஆண்டவரோடு அதிகமாக நெருங்கி ஜீவிக்க முடியும். இந்த இருதயத்தில் புத்தி கெட்டாத தேவ சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், இவைகள் எல்லாம் காணப்படும். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை எப்படி நாங்கள் அனுபவிக்க முடியும் என்று நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. எப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்முடைய வசனத்தை திறந்து தியானிக்கிறோமோ ஆண்டவர் எங்களுடைய மனதை திறந்து தேவனை புரிந்து கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஆசை பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த தேவனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை எங்களுக்குள்ளாக பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதை நாங்கள் எப்படி அனுபவிப்பது, அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்த்து அதை செய்து கீழ்ப்படிந்து அந்த அனுபவத்திற்குள்ளாக தொடர்ந்து நாங்கள் வரவும் அதில் வளரவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.